வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதன் மண்ணின் மீது ஆசை கொள்கிறான். எல்லாம் தனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். மண் மனிதனை மீது ஆசை கொள்கிறது. இந்த இரண்டு பேரினுடைய ஆசையிலும் யாருடைய ஆசை வெற்றி பெற்றது, யார் ஜெயித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மண் ஜெயித்து விட்டது, மனிதன் தோற்றுவிட்டான். இந்த இரண்டு பேருக்கும் நடந்த அந்த யுத்தத்திலே, அந்த சண்டையிலே மனிதனா மண்ணா, மனிதன் விரும்பியது கிடைத்ததா அல்லது மண் விரும்பியது கிடைத்ததா? மண்ணின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததா, மனிதனின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததா என்று பார்த்தால் எல்லா வகையிலும் மனிதன் நிலை உழைந்து போய் மண்ணிடத்திலே தோற்று போனது தான் மிச்சம். அவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்த ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, அவன் மண்ணிடத்திலே தோற்று போவது உறுதி. பெரிய பெரிய வல்லரசுகளை எல்லாம், பெரிய பெரிய அணு ஆயுதங்களை எல்லாம் கையில் வைத்து உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருப்பவர்கள் கூட இறுதியிலே மண்ணிடம் மண்டி போய் விடுகிறார்கள். மண்ணிடம் மண்டி போட்டு தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள். இதுதானே உண்மை. பிரபலயமான ஒரு கருத்து ஒன்று சொல்வார்கள். உலகத்தையே ஆண்ட ஒரு ராஜா தன்னுடைய கடைசி நேரத்திலே தன் சகாக்களிடத்திலே இப்படி சொன்னானாம், என்னுடைய அந்த கடைசி யாத்திரையை உடலை சுமந்து செல்கின்ற பொழுது இரண்டு கையையும் வெளியிலே நீட்டி தெரிகின்ற மாதிரி நீங்கள் வைத்து கொண்டு செல்லுங்கள். சகாக்கள் காரணம் கேட்டபோது அவன் சொன்னானாம், இந்த உலகத்தையே நான் ஆண்டிருக்கிறேன், பல நாடுகளில் போரிட்டு அவர்கள் என் கைவசம் கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களை வீழ்த்தி இருக்கிறேன், எல்லாம் செய்தும் கூட கடைசியிலே இங்கே இருந்து வெறும் கையாக, ஒன்றுமே கொண்டு செல்லாதவனாக, எம்டியாக நான் செல்லுகிறேன் என்பதை உலக மக்கள் புரிய வேண்டும். அதற்காக வேண்டி என் கைகளை நீட்டி வெளியிலே வையுங்கள், உலக மக்கள் பார்க்கட்டும், அவர்கள் படிப்பினை பெறட்டும் என்று அலெக்சாண்டர் மன்னன் தன்னுடைய இறுதி காலத்திலே தன் சகாக்களிடத்திலே சொன்ன ஒரு கதை ஒன்று உண்டு. ஆம், மனிதனா மண்ணா என்று பார்த்தால் மண் ஜெயித்தது, மனிதன் தோற்றிருக்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். இறை அருளை, இறை அச்சத்தோடு வாழ்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.